வணக்கம். வள்ளிநாயகி. 14/6/2018 பதவி உயர்விற்கான கலந்தாய்வில் கலந்து கொண்டு வடகாடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமையாசிரியராக பணியேற்ற நாளிலிருந்து மாதம் 2 முறை ஆசிரியர்களுக்கான கூட்டம் நடத்துவது, மாணவர்களை அப்பொழுது அனைத்து நாட்களிலுமே சந்திப்பது, விழா நாட்களில் சந்திப்பது, அனைவருக்கும் அறிவுரைகள் வழங்குவது, பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் வருடத்திற்கு 3 முறை நடத்துவது, குறுவட்ட அளவிலான ஆசிரிய கருத்தாளர்களின் கூட்டத்தில் கலந்து கொள்வது, பள்ளி மேலாண்மை குழு அமைத்த பிறகு பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடத்துவது. இதன் மூலமாக மாணவர்களினுடைய கல்வித்தரத்தை உயர்த்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதற்கும் மேலாக கட்டமைப்பை சரி செய்தால்தான் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவார்கள் என்ற எண்ணத்தில் பழைய கட்டிடங்கள், பழுதடைந்த கட்டிடங்கள், அச்சுறுத்தலாக உள்ள கட்டிடங்களை PTA மூலமாக ஆய்வு செய்து பழைய கட்டிடங்கள் பராமரிப்பு பணிகள் செய்து மேலும் 8 கட்டிடங்களை PTAவினுடைய உதவியுடன் அகற்றியது. மாணவிகளுக்கு என தனியான நுழைவு வாயில் அமைத்தது, விடுதிக்கான தனி சாலை அமைத்தது, பள்ளியின் அனைத்து தளங்களிலும் PWD மூலமாக பாதுகாப்பு இரும்பு வேலி அமைத்தது, மின் இணைப்புகள் வழங்கியது, தலைமை ஆசிரியர் அறையே பெரிதாக அமைக்கப்பட்டது, புதிதாக 2 கம்ப்யூட்டர் சிஸ்டங்கள் வாங்கப்பட்டது, 2 பிரிண்டர்கள் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர்கள் வாங்கப்பட்டது, இன்வேர்ட்டர் வாங்கப்பட்டது, டீச்சர்கள் கூட்டம் நடத்துவதற்கான நாற்காலி, வகுப்பறையில் ஆசிரியர்கள் அமர்வதற்கான நாற்காலிகள், மேஜைகள் வாங்கப்பட்டது, பழைய கட்டிடத்தில் உள்ள பழைய மர இரும்பு பெஞ்சுகளை சரி செய்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது, மரக்கன்றுகள் நட்டது, CCTV கேமராக்கள் அமைத்தியது, விழா மேடை புதிதாக அமைத்தது, 30,000 சதுரடி தளத்தில் அழகான தரைத்தளக்கல் பதித்தது. இவை அனைத்தும் செய்த பிறகு இந்த பள்ளிக்கூடம் மிக சிறப்பாக ஒளிர்ந்து கொண்டு சிறப்பாக உள்ளது. இதற்கு இதுதான் சாட்சி. அதன் பிறகு என்னுடைய பணி இந்த பள்ளிக்கு கூடுமான வரையில் செய்துவிட்டேன். 1/6/2023 அன்று நடைபெற்ற மாறுதல் கலந்தாய்வில் கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பணி மாறுதல் மூலமாக பெற்று இப்பொழுது கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். நன்றி.